இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர், அருமையானவர். நம்முடைய ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார், நம்மை பலப்படுத்தினார். அவர் பேசின நல்ல உணர்த்தின காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் தொடர்ந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆண்டவர் மட்டுமே செய்யக்கூடிய 3 காரியங்களை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். அவர் ஏன் அப்படி அழைக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே 3 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலிருந்து அந்த வசனத்தினுடைய முடிவு வரைக்கும் இந்த உண்மையை வெளிப்படுத்த எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுக்கு முன்பு நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லி ஆபிரகாமை, அந்த மனிதனை கர்த்தர் முன்பு வைத்து, முன்னுதாரணமாக வைத்து அவனிலே அது நிறைவேற கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 3 வித அழைப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எதற்காக ஆபிரகாமிடத்திலே 3 விதமான அழைப்புகளை கர்த்தர் வைக்கிறார் என்று சொல்லி 2 அழைப்புகளை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட அழைப்பு. எப்போ அழைத்தார்? ஒருவனாயிருக்கையில். அவனுக்கு குடும்பம் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன். குடும்பம் இருந்தது, எல்லாம் இருந்த பொழுதிலும் வசனம் சொல்லுகிறது, ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். இது தனிப்பட்ட அழைப்பு. நமக்கு குடும்பம் இருக்கலாம், நமக்கு சபை இருக்கலாம், நாம் பெரிய கம்பெனியில் ஒரு 500-1000 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் கூட ஒரு ஆளாய் கூட இருக்கலாம். ஆனால் இந்த அழைப்பு தனிப்பட்ட அழைப்பு. இப்போ சபையில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் பொதுவாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். எதற்காக தேவன் தனிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த சந்ததியாக தேவன் ஆதியிலே மனிதனை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்தை ஆபிரகாமின் மூலமாக நிறைவேற்றி காண்பிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் அழைக்கிறார். 2வது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அழைக்கிறார். உள்ளே கூடாரத்தில் இருந்தவனை வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். நீங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தர் வேகமா வாசிங்க. சொருக்க நான் சொல்லிட்டு போறேன். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே வர சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்ய இருப்பதை காண்பிப்பதற்கு, ஆபிரகாம் அதை பார்ப்பதற்கு கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில
வெளியே அழைக்கும் போது, ஆபிரகாமே, என்னாலே உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை உனக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி முதலாவது கர்த்தர் அழைக்கும் போது, வாசிக்க வேண்டாம், வசனத்தை மட்டும் காலையில் வராதவங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, இல்லாத ஒரு இடத்தை இருப்பதை போல ஆபிரகாமுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் லோத்தை பார்த்து, நீ ஏறெடுத்து பார், உனக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லுகிறார். அவன் சுற்றி ஏறெடுத்து பார்த்து நல்ல செழிப்பாக இருக்கிறதை லோத்து தெரிந்து கொண்டான். லோத்துவின் இடத்துல ஆபிரகாம் சொன்னதை ஆபிரகாம் நினைத்தால் லோத்து மட்டும்தான் அதை கேட்டிருக்கிறான் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்தார். ஆனால் ஆபிரகாம் சொன்னதை கர்த்தரும் கேட்டார். லோத்துவின் இடத்துல நீ எதை பார்த்து தெரிந்து கொள் என்று சொல்லி சொன்னான். சொன்னதை ஆண்டவர் கவனித்தார். கவனித்து விட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்றார், அப்பா, லோத்துவுக்கு ஒரு டைரக்ஷன் தான், உனக்கு 4 டைரக்ஷனையும் நான் தருகிறேன். நீயும், ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்கிறார், நீயும் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளிலும் உன் கண்களை என்ன பண்ணு, ஏறெடுத்து பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இங்கே சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? நீ ஒன்றை லோத்துவுக்காக கொடுப்பதற்கு, விட்டு கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருந்தபடியினாலே உனக்கு நான் ஈடு செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி 4 திசைகளில் இதுவரைக்கும் இல்லை அவன்கிட்ட. ஆனால் இல்லாத ஒன்றை கர்த்தர் சொல்லி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதில் 2வது ஒரு காரியம், இல்லாத சந்ததியை காண்பிக்கிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் முடிந்தால் தூசியை எண்ண முடிந்தால் எண்ணு. தூசியை யாராலும் எண்ண முடியாது. இல்லாத இடத்தை இருப்பதை போல சொன்னார். இப்போ பிள்ளை கூட இல்லை, இல்லாத சந்ததியை அவனுக்கு முன்பாக காண்பிக்கிறார். இல்லாத இடம், இல்லாத சந்ததி, 2ஐயும் கர்த்தர் காண்பிக்கிறார். எதற்காக காண்பிக்கிறார்? இது வரைக்கும் உன்னை லோத்து தான் மாமா அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ லோத்துவையும் பிரித்து அனுப்பி விட்டாய். இப்போ உன்னை கூப்பிட யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை தருகிறவர் சொல்லுகிறாரு, உன்னை எல்லாரும் தகப்பன் என்று சொல்லுவார்கள். சிலுவையில் இயேசு தொங்கின பொழுது கூட ஏசாயா 53:8 தொங்குகிற இயேசு தன்னந்தனியாக தொங்குகிறார். கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு தூர ஓடி போய் விட்டார்கள். எல்லாரும் என்னை சுற்றி உள்ளவங்களாம் நினைக்கிறாங்க இவர் அனாதை என்று சொல்லுகிற நிலையில் இருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வம்சத்தை யாரால் எண்ணி முடியும்? ஆனால் அப்போ இல்லை, இல்லாத ஒன்று பின்பு நடக்க போகிறது. அந்த இல்லாத ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறாரு, வருகை தாமதிக்கும் வரைக்கும் இந்த ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் இந்த சந்ததியில் பிறந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை சட்டம் வந்தாலும் தடுக்க முடியாது, வந்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய வம்சத்தை யாராலே எண்ண முடியும்? 2வது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும்பா? ஆதியாகமம் 15:5 முதலாவது இல்லாத இடத்தை சொல்கிறாரு. 2வது சொல்கிறாரு, உனக்கு நான் பிரதிபலன் கொடுக்க விரும்புகிறேன். பிரதிபலன் கொடுக்க விரும்பி கர்த்தர் அழைக்கிறார். நேரம் இல்லாதபடியினாலே அடுத்த காரியத்திற்கு போகிறேன். 3வது முறை அழைக்கிறார். இப்போ எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 22:11. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 3வது, ஆயத்தம் பண்ணினதை, ப்ரொவிஷனை பார்ப்பதற்காக கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். கத்தியை ஓங்கி ஈசாக்கை பலியிடுவதற்கு அவன் இறக்கின பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து இந்த முறை கூப்பிடும்போது பதஷ்டத்தோடு ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? பதஷ்டத்தோடு கூப்பிடுகிறார். இதுவரை ஒரு முறை கூப்பிட்ட அவர் இப்பொழுது 2 முறை கூப்பிடுகிறார். எதற்காக கூப்பிட்டார்? அவ்வளவு பதஷ்டம்.
கொஞ்சம் மெதுவா அவர் கூப்பிட்டுருப்பார்னா கத்தி கீழே இறங்கியிருக்கும். கொஞ்சம் மெதுவாக கூப்பிட்டுருந்தாருன்னா கத்தி என்ன பண்ணியிருக்கோம்? கீழே இறங்கியிருக்கும். ஒருவேளை தடுப்பதற்காக கூப்பிட்டாரோ? இல்லை, அதைவிட மேலானது. கூப்பிட்டு விட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நீ எனக்கு நிரூபித்து காண்பித்து விட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நீ எனக்கு நிரூபித்து விட்டாய். தடுப்பதற்காக அழைத்தாரா? அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க அழைத்தாரா? ஆண்டவர் அவனை அழைத்ததற்கு ஒரு நோக்கம். ஆபிரகாமே, ஈசாக்கிற்கு பதிலாக பலியிட ஒரு கடாவை ஏற்கனவே நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். கையை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினது வைத்திருக்கோ. நமக்கே சில நேரத்தில் தெரியாது. ஆபிரகாமே, உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டியதற்கு தேவையான புரோவிஷனை என் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி ஆயத்தம் பண்ண போவதில்லை. உங்களுக்கே தெரியாமல் புரோவிஷனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ பார்க்க வேண்டும். அதுக்காக தான் பதஷ்டத்தோடு கூப்பிடுறார் ஆபிரகாமை. ஆபிரகாம் யார்? 2 முறை பதஷ்டத்தோடு கூப்பிடுவதற்கு. நீ பயப்படுகிறவன் சர்டிஃபிகேட் கொடுக்க கூப்பிடல, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சதான். ஆனால் உனக்கு தேவையான பலியிட தேவையானதை ஏற்கனவே நான் ஆயத்தம் பண்ணிட்டேன்ப்பா. அதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்று பரத்தில் இருந்தல்ல, எங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறீர், எங்கள் பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறீர். அல்லேலூயா. எனக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண என் மனக்கண்களை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் திறப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் செய்தார்? ஆபிரகாமே, மனுக்குலத்தினுடைய பாவம் தீர்க்கப்படுவதற்கு அவர்களுக்காக நான் வைத்திருக்கும் தேவ ஆட்டுக்குட்டியை பார்ப்பதற்கு நிழலாக நான் உனக்கு காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா பார்த்த உடனே சொல்கிறான், உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்காக வைத்திருக்கிற பரிகாரங்களை, புரோவிஷன்களை நாங்கள் இன்று பார்க்க எங்கள் கண்களை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் திறப்பீராக. பிதாவின் கரத்தில் ஒரு புத்தகம். இந்த முத்திரையை உடைப்பதற்கும் உள்ளே இருப்பதை காண்பிப்பதற்கும் யார் இருக்கிறார் என்று அழுகிற ஒரு சத்தம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் சுற்றி பார்க்கிறான், ஒருவரும் இல்லை என்றவுடனே யோவான் அழுகிறான். அப்படி இருக்கும்போது யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமானவர், தாவீதின் வேருமானவர். கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, நீர் வைப்பது என்னிலே வெளிப்படுவதற்கு வழியே இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது அப்படி சொல்லும் போதும் கிறிஸ்து இயேசுவிலே நீர் எங்களுக்கு தேவையானதை ஏற்கனவே செய்தீர். சிங்கம் ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது. சிங்கத்தை பார்க்க கண்களை திருப்பினால் சிங்கம் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆட்டுக்குட்டி தான் கண்ணுக்கு தெரிகிறது. ஆண்டவரே, பஸ்கா ஆசரிக்க வேண்டிய நேரம், அதை நாங்கள் எங்கே ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லி சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கேட்கிறார்கள். யோவானையும் பேதுருவையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 22வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள். லூக்கா 8வது அதிகாரம் 22வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும்
யோவானை அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் இடத்துக்கு நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். நல்ல கவனி, இந்த ரெண்டு பேரை அழைத்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். கூகுள் மேப் கூட அந்த அளவுக்கு படத்தை காட்டாது. ஆண்டவர் அந்த அளவு படம் போட்டு காட்டுகிறார். பட்டணத்திற்கு நீங்கள் போங்கள், வாசலிலே தண்ணீர் குடம் சுமந்து ஒருவன் வருவான், அவன் பின்னாலே நீங்கள் போங்கள், அவன் போகிற வீட்டிற்குள் நீங்கள் பிரவேசித்து அந்த வீட்டு எஜமானை பார்த்து எங்கே என்று கேளுங்கள். அப்பொழுது கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற ஒரு மேஜையை அவன் உங்களுக்கு காண்பிப்பான் என்று தன்னுடைய வார்த்தையினாலே பாதையையும் இடத்தையும் அவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை பார்க்க செய்தார். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள மனதுக்குள்ள கேள்வி, எங்கே செய்வோம், எப்படி அதை நாங்கள் செய்ய போகிறோம், என்ன இடத்தில், இந்த போகிற இடத்துல நம்ம நினைக்கிறோம் நாம் இருக்கிற இடத்துல ஒன்றும் இல்லையே என்று நினைத்த போது அந்த நினைவோடு கூட இந்த ஆராதனைக்கு இந்த மாலை வேளையிலே நாம் வந்திருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அனைத்தையும் நீங்கள் நேர்த்தியாய் செய்வதற்கு தேவையானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் ஒருவர் நம் கூட இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களை தனியே நீர் பெயர் சொல்லி கூப்பிடுவீராக. எங்களுக்கு உரியதை என்ன நீர் ஆயத்தம் பண்ணி, இது வேலை எங்களுக்கு தெரியல, மறைஞ்சிருக்கு. ஆனால் மறைந்திருக்கிற மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு அதை காண்பிப்பீராக. எங்க மனக்கண்கள் திறந்து அதை பார்க்க, கர்த்தரை துதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மூன்றாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு ஆதியாகமம் 22வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 22:15. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமை கூப்பிடுகிறார். மூன்றாவது அழைப்பு என்ன தெரியுமா? கனப்படுத்துவதற்காக கர்த்தர் அழைக்கிறார். முதலாவது தெரிந்து கொள்ளுகிறார், தனிப்பட்ட அழைப்பு. ரெண்டாவது வெளியே வர அழைக்கிறார். ஆபிரகாமே, உனக்கு நான் என்ன செய்ய போறேன்றத உன் கண்கள் பார்ப்பதற்காக ஆண்டவர் வெளியே அழைக்கிறார். மூன்றாவது கனப்படுத்துவதற்காக கர்த்தர் அழைக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது தேவன் எதிர்பார்த்த பலியை ஆபிரகாம் செலுத்தி விட்டான். முதல் முறை கூப்பிட்ட பொழுது செலுத்தி முடிந்தாகிவிட்டது. கர்த்தர் அவனை இரண்டாம் தரம் கூப்பிட வேண்டிய அவசியமில்லை. இந்த முறை ஏன் அவனை கூப்பிடுகிறார் என்று சொன்னால், அவனை கனப்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் அழைக்கிறார். கையை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்தும். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த கனத்தையும் மேன்மையும் கர்த்தர் மட்டுமே நமக்கு கொடுத்தாதான் அது நீடித்து நிலைத்திருக்கும். அவர் கொடுக்கிற அந்த கனத்தை, மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இங்கே கர்த்தர் கூப்பிடுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் இருக்கிறார். இதுவரை வாழ்விலே இல்லாத கனம் தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் வருவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுவரை தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் இல்லாத ஒரு கனத்தை கொடுப்பதற்காக இந்த மாலை வேளையிலே கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இப்போ முதலாவது அவனை பார்த்து சொல்கிறார், அப்பா, உன் சந்ததி
முதல் நாளிலிருந்து இதுவரைக்கும் உன்னை நான் எப்படி சொன்னேன்? ஆசீர்வதிப்பதாக நான் சொன்னேன். உன்னை அழைத்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனால் இப்பொழுது மறுபடியும் திரும்ப எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? உன் சந்ததி ஜெயிக்கும். சந்ததியாய் சொன்ன எல்லாவற்றையும் திரும்ப ஆண்டவர் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதுவரை ஆசீர்வதிப்பேன் என்று நான் சொன்னேன், இப்பொழுது சொல்லுகிறார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இதுவரை பெருக செய்வேன் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்லுகிறார் உன்னை பெருகவே பெருக செய்வேன். அல்லேலூயா. அவனுக்கு இதுவரை வாக்கு பண்ணினதான எல்லாவற்றையும் அவனுக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி அப்படியே அதை செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, இந்த நாளிலே வாஞ்சையோடு அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொன்னதை கோடிட்டு வெளிச்சமிட்டு, இதோ நான் அதை நிறைவேற்றுவதற்கு நேரம் வந்துவிட்டது, நேரம் நெருங்கி வந்திருப்பதாலே நான் செய்யவே செய்வேன், நான் நிறைவேற்றவே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதோடு நிறுத்தவில்லை. இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு, ஆபிரகாமே உனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் இந்த முறை நான் வாக்குல ஆணையிடுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு இதுவரைக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தேன், ஆனால் இப்போ வாக்குத்தத்தம் மட்டும் இல்லைப்பா, உனக்கு ஒரு ஆணையும் நான் கொடுக்கிறேன். ஒரு மனிதனுக்கு தேவன் இதுவரைக்கும் அப்படி செய்ததில்லை, அப்படி செய்ததே இல்லை. ஆபிரகாமுக்கு செய்ய காரணம், ஆபிரகாம் என்னை உச்சக்கட்ட நிலையிலே நீ கனப்படுத்தினாய், உன்னையும் எவரையும் கனப்படுத்தாத அளவு உன்னை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு யாரு கனப்படுத்தாத அளவில் நீ என்னை கனப்படுத்தினா. ஏன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் ராஜா ஒரு ஆஃபர் கொடுக்குறான், நீ தான் கொண்டு வந்த, உன்னால தான் எனக்கு ஜெயம் கிடைத்தது, ஆகவே உனக்கு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோ. ஆனால் ஆபிரகாம் அந்த பெஸ்ட் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுறான். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, நீ இன்னைக்கு சந்தோஷத்தில் சொல்கிற எடுத்துக்கோ, எவ்வளோ வேணால் எடுத்துக்கோன்னு இன்னைக்கு சொல்கிற, ஆனால் ஒரு நாள் வரும்போது சொல்லுவேன் என்னால் தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், என்னால் தான் இவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லுவாய். ஆனவே நீ கொடுப்பது எனக்கு வேண்டாம், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் தான் என்னை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்துக்காக வந்த பெஸ்ட் ஆஃபரை ஆபிரகாம் ரிஜெக்ட் பண்ணபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ என்னை எவ்வளோ தூரம் உயர்த்தினாய், கனம் பண்ணினாய், ஆகவே நானும் உன்னை கனம் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனி. ஆபிரகாம் குமாரன் கனம் பண்ண விரும்புகிறார். ஆண்டு எந்த அளவு உன்னை கனப்படுத்துவேன், அவரே ஆபிரகாமின் தேவன் என்று தம்மை அழைக்கும் நிலையிலே கர்த்தர் ஆபிரகாமை கனப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் குமாரன், ஆபிரகாமின் குமாரன் சந்ததியில் வந்தவர் என்று அழைக்கும் நிலையிலே, ஆபிரகாமே பரிசுத்தவான்கள் இளைப்பாறுவதற்கு பரதீஸ் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்திற்கு ஆபிரகாமின் மடி என்று பெயர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெயரிடுகிற நிலையிலே ஆபிரகாமை கர்த்தர் கனப்படுத்தினார். நீர் எங்களை அழைப்பது ஏதோ பரிசை கொடுத்து காம்பன்சேட் பண்ண, கொடுத்து விட்டு போக செய்வதற்கல்ல, எவருக்கும் கிடைக்காத கனத்தை, எவருக்கும் கிடைக்காத மேன்மையை எங்களுக்கு தருவதற்காக நீர் அழைப்பதற்கு வல்லவர். அவனை கனப்படுத்தும் போது ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், இந்த இடத்துல உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 12வது அதிகாரத்தில் சின்ன வார்த்தையாக சொன்னார். இங்கே அதைத்தான் கிடைத்த பெரிய கணம். கர்த்தர் அவனுக்கு சொன்னார், அப்பா உன் குடும்பம் முழுவதும், உன் குடும்பத்தின் மூலம் முழு உலகத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல்
அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி யாரும் இல்ல, கிறிஸ்துவிலே அந்த சந்ததி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற யாராய் இருந்தாலும், எவராய் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் அனைவரும் நிரந்தர ஆசீர்வாதம் வருவதற்கு தேவன் ஆபிரகாமின் மூலமாக இந்த நாளிலே நமக்கும் ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் மூலமாக நான் பேசுவது, உங்கள் மூலமாக நான் செய்வது, உங்கள் மூலமாக நான் வெளிப்படுத்துவது, அதை விட ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வேறு என்ன கனம் வேணும்? நம் மூலமாக கர்த்தர் பேசுவது, நம் மூலமாக கர்த்தர் செய்வது, நம்மை உபயோகித்த ஆண்டவர் செய்வது, அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற ஒரு கனத்தை விட ஒரு பெரிய கனம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என் மூலமாக, உங்கள் மூலமாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கையை உயர்த்தி ஆண்டவரே, என் மூலம் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த மாலை வேளையிலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காக என்னால் முடிந்த எல்லாம் செய்வேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. முதலாவது, ஆண்டவர் வெளியே தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார். இரண்டாவது, வெளியே வர அழைக்கிறார். நான் உனக்கு செய்ய இருப்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன், உன் கண்கள் அதை பார்க்கணும். மூன்றாவது, உன்னை கனப்படுத்த வேண்டும்பா, அதுக்காக உன்னை அழைக்கிறேன். நம்மையும் கர்த்தர் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை வெளியே வர சொல்கிறார். உன் நிலைமையை விட்டு வெளியே வா, வெளியே வந்து நான் சொல்கிறத பார், அப்போ தான் நான் என்ன செய்ய போகிறேன்றது உனக்கு தெரியும். மூன்றாவது, இதுவரைக்கும் என்ன நீ கனம் பண்ணினாய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு ஒரு கனத்தை, யாரும் எந்த மனிதனும் கொடுக்காத ஒரு கனத்தை, ஒரு மேன்மையை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இது மூன்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னா 2 காரியத்தை நாம செய்யணும். வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் நோக்கி பார். நல்ல கவனிங்க, இது பலி அல்ல, அவனுக்கு இருந்ததை விட்டு கொடுத்தான். லோத்து எடுத்துக்கொள்ள கொடுத்தான். லோத்து எடுத்துக்கொள்வதற்காக இருந்ததை விட்டு கொடுத்தான். நமக்குரியதை நாம் என்ன நினைப்போம், நமக்கு கிடைத்து விடுமா? ஆபிரகாம் அப்படி நினைக்கல. ஆபிரகாமே, நீ ஏன் விட்டு கொடுத்தாய்? கர்த்தர் அழைத்தது உன்னைத்தான், லோத்துவை கர்த்தர் அழைக்கவில்லை. கர்த்தர் அழைத்தது ஆபிரகாமை தான் அழைத்தார். இப்போது ஒன்றை நீ புரிந்து கொண்டாய், லோத்து இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இருக்காது. லோத்து இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இருக்காது என்பதை நீ கண்டு கொண்டாய். ஏனென்று சொன்னால் அவன் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் சமாதானம் இருக்காது என்பதை நீ கண்டு கொண்டாய். இந்த பிரச்சனையை இதோடு விட்டு விடுவோம் என்று விடுவதல்ல, எதற்காக விடுகிறோம்? ஆண்டவரே, நீர் அனுமதியாத ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால், நீர் எவ்வளவு ஆசீர்வாதம் தந்தாலும், நீர் விரும்பாத ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான நிம்மதி இருக்காது. அந்த லோத்துவை என்னை விட்டு விலக்குவதற்கு நீர் அனுமதியாத ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த மாலை வேளையிலே நான் அதை அகற்ற தீர்மானிக்கிறேன். ஒருவேளை நமக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை, எது நீர் விரும்பாதது என்னிடத்தில் இருக்குது? எந்த லோத்து இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, அந்த லோத்துவை என்னை விட்டு விலக்குவதற்கு எனக்கு உணர்வை தாரும், அதை நான் நீக்குகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்வார். ஆபிரகாமுக்கு இல்லாததை காண்பித்தவர், இல்லாததை இருக்கிறதை போல காண்பித்தவர் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்லாததை உங்களுக்கு காண்பிக்கிற தேவன் மட்டுமல்ல, அதை போய் அடைவதற்கும் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன்.
ரெண்டாவது ஆதியாகமம் 15 அதிகாரம் 9-12 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது இரண்டாவது தியாகம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, ஒரு காளை, ஆட்டுக்குட்டி, புறா இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வா, காளையும் ஆட்டுக்குட்டியும் துண்டாக போடு, பறவைகளை துண்டிக்காதே, பலிபீடத்தில் வை என்று வழிமுறைகளை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். செய்கிறார். பலிகள் எல்லாம் துண்டாக இருக்கிறது. தூங்கிவிட்டான். அப்பொழுது அக்கினி பிளம்பு வருகிறது. அக்கினி பிளம்பு துண்டங்களின் நடுவே கடந்து போகிறது. கடந்து போன உடனே, ஆபிரகாமே, உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொன்னார். இதுவரை நடந்தது என்ன? முறிக்க முடியாத உடன்படிக்கையில் செல்லும்போது பலி செலுத்தினவைகளின் நடுவே பொருத்தனை செய்தவரும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் நடந்து போவார்கள். அப்படி கடந்து போகும்போது ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். என்ற பயத்தோடு வாழ்நாள் முழுவதும் அதை மீறக்கூடாது என்கிற அச்சத்தோடு அடையாளமாக செய்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அது ஆபிரகாமுக்கு தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, பலி செலுத்தி துண்டு போட்டு வை. கர்த்தர் அதன் நடுவில் உடன்படிக்கை செய்பவராக இருந்தால் நடந்து போனார். இரண்டாவது ஆபிரகாம் செய்த தியாகம், உடன்படிக்கை செய்வதற்கு தேவையான அவசியமான பலியை செலுத்த கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம்மால செய்ய முடியுமா? இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் கட்டளைகள், அவருடைய வழி நடத்துதல்கள் என்ன என்று சொல்லுகிறாரோ அதன்படி தான் நீங்களும் நானும் செய்யணும். இதில் முடியாது, என்னால் செய்ய முடியாது, இல்லை. ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு கட்டளை இடுகிறாரோ, வழி நடத்துகிறாரோ, அந்த வழி நடத்துதலுக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது, அதை மட்டும் கவனித்து எதிர்பார்ப்போடு கூட செய்யும்போது, உடன்படிக்கை பண்ணுகிறவர் உறுதியானவர், உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் அதை அப்படியே செய்வார். ரெண்டாவது, ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க வேண்டிய, செய்ய வேண்டிய தியாகம் என்ன தெரியுமா? யார் எது சொல்கிறாங்களோ, உலகம் என்ன சொல்லுதோ அது இல்லைப்பா, என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு, அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறது நமக்கு புரியாததாக இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கலாம். உலகம் சொல்லும், இப்படியெல்லாம் செஞ்சேனே நடக்காது, இப்படியெல்லாம் செஞ்சால் இது சீக்கிரமாக நீ செஞ்சிடலாம். இல்லை, உலக ஞானத்தை விட தேவ ஞானம் சிறந்தது. உலக மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனை விட தேவன் சொல்லுகிற ஆலோசனை சிறந்ததாக இருக்கும், நமக்கு நன்மை பயக்கிறதா இருக்கும். உலக ஆலோசனை சில நேரத்தில் நம்மை தவறாக கூட நடத்திவிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை ஒரு நாள் தவறாக போகாது, சரியான பாதையில் உங்களை கொண்டு போய் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கணும்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். முதலாவது, ஆண்டவர் விரும்புகிறது, உன்னிலே நான் விரும்பாத எதுவும் இருந்தால் நீ விளக்க ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, நான் என்ன சொல்லுகிறோனோ அதை மட்டும் நீ செய்ய ஆயத்தமாக இருந்தால் உன்னை தெரிந்து கொண்டவர் நான். உன்னை வெளியே அழைப்பேன், அழைச்சி காண்பிப்பேன், காண்பிச்சு நீ நிறுத்திட மாட்டேன், காண்பித்ததை உனக்காக நான் செய்து முடிப்பேன். மூன்றாவது, இதுவரைக்கும் உனக்கு கனமே கிடைக்கல, இதுவரைக்கும் மேன்மையே கிடைக்கல, ஆனால் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் உலகம் தராத ஒரு கனத்தை, உலகம் தராத ஒரு மேன்மையை, எவருக்கும் கிடைக்காததை உனக்கு கொடுத்து உன்னை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். அந்த தேவன் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவ முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆபிரகாமை வாழ்க்கையில் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம் என்கிற மனிதனை முன்னிறுத்தி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் முதலாவது ஆபிரகாமை அழைக்கிறார். எதற்காக? தெரிந்து கொள்வதற்காக. பரிசுத்த ஜனமா, பரிசுத்த கூட்டமா வாழ்வதற்கு தேவனுடைய திட்டம் ஆபிரகாம் மூலமாக நிறைவேறுவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எதற்காக? பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு. அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரெண்டாவது, ஆபிரகாம, அப்பா கூடாரத்தை விட்டு வெளியே வா,
எதுக்கு உன்னை வெளியே வர அழைக்கிறார் தெரியுமா? உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை காண்பிப்பதற்கு. என்ன அப்பா உனக்காக நான் செய்ய போகிறேன்? இல்லாத இடத்தை இருப்பது போல சொல்லுகிறார். இல்லாத சந்ததியை இருப்பது போல கர்த்தர் காண்பிக்கிறார். ரெண்டாவது, உனக்கு நான் பிரதிபலன் கொடுக்க விரும்புகிறேன், அதற்காக கர்த்தர் அழைக்கிறார். மூன்றாவது, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கேன், ப்ரொவிஷன் வச்சுருக்கேன், அதை நீ பார்க்கணும். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை நீ பார்க்கணும், அதற்காக கர்த்தர் அழைக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் ஆபிரகாமை அழைப்பதற்கு காரணம் அவனை கனப்படுத்த. இதுவரை இல்லாத கனம், இதுவரை இல்லாத மேன்மை ஆபிரகாமுக்கு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். நம்மையும் கர்த்தர் அழைக்கிறார். இதை செய்யணும்னா 2 கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார். ஒன்று, நான் விரும்பாதவைகளை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கு. ரெண்டாவது, என் கட்டளை, நான் என்ன சொல்லுகிறோனோ என் வார்த்தைக்கு மாத்திரம் நீ கீழ்ப்படிவாயானால் ஆபிரகாமுக்கு செய்தவர் நமக்கு நிச்சயமாய் செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், நீர் சொன்ன வார்த்தையை ஆண்டவரே தகப்பனாக ஏற்படுத்தின ஆபிரகாம் என்கிற மனிதன் வாழ்க்கையில் கர்த்தர் அதை நிறைவேற்றி காண்பித்தீர். இன்றைக்கு அதை எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினபடியால் நன்றி சொல்கிறோம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டீர், தனிப்பட்ட அழைப்பு கொடுத்தீர், ஆபிரகாமை கூடாரத்திலிருந்து வெளியே வர சொன்னீர். இதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை உன் கண்கள் பார்க்கணும், அதை நீ அடையணும் என்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார். மூன்றாவது, இதுவரை எனக்காக நீ எவ்வளவு என்னை உயர்த்தினாய், எவ்வளவு மேன்மைப்படுத்தினாய், அதற்காக உன்னையும் நான் கனம் பண்ண விரும்புகிறேன். இதுவரை கொடுக்காத கனம், இதுவரை வராத மேன்மையை உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பதற்காக அழைக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய அழைப்பின் சத்தத்திற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர், இல்லாத ஒன்றை இன்றைக்கு காண கிருபை தருகிறதற்காக நன்றி. இதை நீர் செய்ய வேண்டுமானால், தேவன் விரும்பாத எதுவும் எங்களில் இருந்தால் இன்னைக்கு நாங்கள் அதை அகற்றுகிறோம், சுத்தம் பண்ணுகிறோம். ரெண்டாவது, உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம், உம்முடைய கட்டளைகளுக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று அர்ப்பணிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து முடிக்க போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் கர்த்தர் இடை கட்டும், தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.